கோவையில இளம்பெண் கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுக்க பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. மனசாட்சி உள்ளவங்க எல்லாரையும் இந்த குற்ற சம்பவம் உலுக்கி எடுத்திருக்கு. பெண்களுடைய பாதுகாப்பு குறித்த உரையாடல்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா அதுல பெரும்பாலான உரையாடல்களை பாத்தீங்கன்னா, அந்த நேரத்துல அந்த பொண்ணு அந்த பையனோட ஏன் அங்க போனா அப்படிங்கிற ரீதியில பாதிக்கப்பட்ட சர்வைவரை குற்றவாளி ஆக்குது. காதல், காமம் இதெல்லாம் இயல்பா பார்க்க தெரியாத சமூகத்துக்கிட்ட நாம வேற என்ன எதிர்பார்த்திட முடியும்? காதல் வயப்பட்டிருக்கிற ஆணும் பெண்ணும் பேசுறதுக்கு இன்னும் பாதுகாப்பான வெளிய இங்க உருவாக்காதது யாருடைய குற்றம்? ஆண் பிள்ளைகள் ஆண்களோட மட்டும் பேசணும், பெண்கள் பெண்களோட மட்டுமே பேசணும்னு சின்ன வயசுல இருந்தே கண்டிஷனிங் செய்யப்படுற பிள்ளைகள் கொஞ்சோண்டு விடுதலை கிடைச்சதும் முதல்ல முயற்சி பண்ணி பாக்குறது இந்த சமூகத்தின் காதல் கற்பு மாதிரியான கற்பிதங்களை கட்டுடைச்சுக்கிட்டு போறதுதான். அந்த வகையில தனிமையில ஆணும் பெண்ணும் சந்திக்கிற சூழலை உருவாக்க இந்த இன்டர்நெட் தலைமுறை முயற்சி பண்ணுது. அதுல அவங்க குத்தம் எதுவுமே இல்ல. அங்க அவங்களுக்கான சுதந்திர வெளிய நாம உருவாக்க தவறிட்டோம் அப்படிங்கறத தான் நாம சிந்திச்சு பார்க்கணும். நடந்திருக்கிறது ஒரு கூட்டு பாலியல் வன்புணர்வு. ஆதி குற்றவாளி குற்றமிழைத்த அந்த ஆண்கள் தானே ஒழிய அந்த பெண்ணை குற்றப்படுத்துறது எந்த விதத்திலையும் ஏற்புடையதா ஆகாது. பொதுவெளிய பெண்களுக்கு பாதுகாப்பானதா மாற்ற நாம ஒவ்வொருத்தரும் தவறி போயிருக்கிறோம். நாமளும் இதுல குற்றவாளிதான். ஆண் பெண் உறவ, நட்ப, காதல, காமத்தை புரிஞ்சுக்க குழந்தைகளை நம்ம பழக்கறதில்ல. இந்த கல்வி முறை அதுக்கு தகுதியானதா இன்னும் இல்ல. இது பத்தின ஆரோக்கியமான உரையாடல்கள் இல்லாத குடும்பங்களாகவும் பொது இட பாதுகாப்பை உறுதி செய்யாத சமூகமாகவும் தான் நாம எல்லாருமே இருக்கோம். இது எல்லாத்தையும் என்னைக்கு மாத்திரமோ அன்னைக்குதான் இந்த சமூகம் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான ஒரு சமூகமா மாறும். சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை நாம அலசி ஆராயிரோம். அதை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.